ரொம்ப நாளா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். லேப்டாப்ல டெக்னாலஜிக்கு அப்கிரேட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்குது. அதாவது 5 இயர்ஸ் பேக் லேப்டாப்ல 8 GB ரேம் காமனா இருந்தது. ஆனா இப்போ 16 அண்ட் 32 GB காமனா இருக்கு. விச் மீன்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ப்ராசஸர்ல முன்னாடி இருந்த ப்ராசஸரை விட இப்ப இருக்கக்கூடிய இன்டெல் 14 ஜெனரேஷன் i7 அண்ட் i9 ப்ராசஸரோட கெப்பாசிட்டி மேசிவா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்டே ஆகல. அதுதான் ஸ்டோரேஜ். எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இருந்த லேப்டாப்ல 500 GB 1 TB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்ப இருக்க லேட்டஸ்ட் லேப்டாப்ல SSD இருக்கு. ஆனா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதே 500 and 1 TB தான். சோ இங்க நடந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல இருந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் வரும்போது ஜஸ்ட் ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகல. காரணம் இந்த 2 TB 5 TB எல்லாம் நிறைய பேருக்கு தேவையே படல. சோ இதனால தான் இப்போ லேட்டஸ்ட் லேப்டாப்ல SSD லேப்டாப் மதர் போர்ட்ல எம்பெட் பண்ணிட்டாங்க. which means SSD நீங்க பிசிக்கலா ரிமூவ் பண்ண முடியாது. இப்ப எல்லாரும் பயப்படுற ஒரே விஷயம் டேட்டா லாஸ். முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ல நீங்க யூஸ் பண்ண டேட்டா எல்லாம் இந்த பிசிக்கல் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். சோ இதுல எது ப்ராப்ளம்னா டேட்டா ரிட்ரைவ் பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் காசு செலவாகும். ஆனா இப்ப இருக்கிற ஒரு SSDல டேட்டா பிசிக்கலா மெமரி சிப்ல ஸ்டோர் பண்றோம். சோ இதுல எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா டேட்டா ரிட்ரைவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஒருவேளை பண்ணாலும் ரொம்ப காஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டேட்டா ரிட்ரைவ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லா இடத்துலயும் கிடையாது. சோ இப்ப இருக்கிற மக்களுக்கு தேவை இதோட ஸ்பீடு, இதோட சேஃப்டி. சோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ். சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிளவுட் ஸ்டோரேஜ்? இது எப்படி வேலை செய்யுது? நம்ம கிட்ட இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கிளவுட் பேஸ்ட் கம்பெனிட்ட உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வாங்கி உங்களோட லாகின் ஐடியை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரேஜ் நீங்க அக்சஸ் பண்ணலாம். சோ அதே மாதிரி உங்க லேப்டாப்ல இம்போர்ட்டன்ட் டேட்டாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்க கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிடலாம். சோ அவங்களோட டேட்டா சென்டர்ல அந்த டேட்டா எல்லாம் பத்திரமா இருக்கும். இப்போ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை எப்ப வேணாலும் ஜஸ்ட் லாகின் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்ன்றது எண்ட் யூசர்ஸ் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட இப்போ காமன் ஆயிருச்சு. சோ எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது இதுலயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லது என்னன்னு பாத்துரலாம். கிளவுட் ஸ்டோரேஜ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அக்சசிபிலிட்டி தான். அதாவது ஜஸ்ட் உங்கள்ட்ட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மட்டும் இருந்து உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி எந்த ஒரு டிவைஸ்லையும் லாகின் பண்ணி உங்க டேட்டாவை நீங்க ட்ரை பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் போன், டேப்லெட் எதுல வேணும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி, விச் இஸ் நதிங் பட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் வாங்கி இது ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் பத்தலனீங்கன்னா திரும்ப நீங்க 1 TB வாங்குனீங்கன்னா இது உங்களுக்கு சொத்தாயிரும். அடுத்து ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ் ஃபெயிலியர் ஆனாலோ உங்களோட சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் உங்களோட டேட்டா பாதுகாப்பா இருக்கும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் முக்கியமானது கொலாபரேஷன் தான். அதாவது உங்களோட டேட்டாவை சீம்லெஸ்ஸா வேரியஸ் பாயிண்ட்ஸ் லாகின் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணலாம். இதனால ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜோட கெட்டது என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வருது இன்டர்நெட் டிபெண்டன்சி தான், which மீன்ஸ் இன்டர்நெட் இல்லாட்டி ஒரு வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி, உங்களோட டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்ல ஃபிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா பேஜஸ்ன்றது காமன். நெக்ஸ்ட் ஃபிளா இன்டர்நெட் ஸ்பீட் தான். ஏன்னா பிசிக்கல் டிரைவ்ல இருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஸ்பீடும் கிளவுட்ல இருந்து வரதுக்கும் டிஃபரன்ஷியேட் ஆகும். which மீன்ஸ் இன்டர்நெட் ஸ்பீட் டிபெண்ட் பண்ணிருக்கனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீடு கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். ஃபைனல் அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல எப்படி நம்ம ஃபிளாப்பில இருந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ், பென் டிரைவ், SSD வந்தோமோ அதே மாதிரி நம்மளே அறியாம கிளவுட்குள்ள போயிட்டு இருக்கோம். சோ நம்ம நிறைய பேர் இப்ப க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்துட்டு இருக்க யாராச்சும் க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.